بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாத் அல்தாஃபியோட குரானிக் பாட்காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதுவரை சூரத்துல் கஹஃப் உடைய 4 இன்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்கள். இப்போ நம்ம சூரத்துல் கஹஃப் உடைய மற்ற வசனங்கள் பற்றி உஸ்தாத்திட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத், இப்போ 4 இன்சிடென்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற வசனங்கள் இருக்குது, ஆரம்பத்தில், இடையில, கடைசியிலலாம் இருக்குது. ஸோ இந்த வசனங்கள்லாம் ஏன் இருக்குது, அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்களேன்னு சொல்லலாம். பொதுவாக குரானில் உள்ள அத்தியாயங்களை அதில் வரக்கூடிய இப்போ நம்ம பார்த்த 4 வரலாறுகள் என்பது ஒரு அத்தியாயத்தினுடைய கருத்தை விளக்குவதற்காக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் அந்த வரலாறுங்கிறது. வரலாறு முன்னாடியும் பின்னாடியும் பேசப்படுற வசனங்கள் அதோடு சம்மந்தம் இல்லாத வேறு விஷயங்கள் நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு மைய கருத்து ஒன்று இருக்கும். எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த அத்தியாயத்துக்குன்னு ஒரு மைய கரு இருக்கும். அந்த மைய கருவை விளக்குவதற்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ அதை வலுப்படுத்துவதற்கு அறிவுரைகள் தேவைப்படுற இடத்துல அறிவுரைகள் அல்லாஹ் சொல்லுவான். வரலாறுகளை சொல்ல வேண்டிய இடத்துல வரலாறுகளை உதாரணத்துக்கு காட்டுவான், ஒரு ஈமானை பலப்படுத்துறதுக்கு. அதை மையமாக கொண்டு ஒரு கட்டளை பிறப்பிக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கட்டளை, ஒரு ஆர்டரை போடுவான். அதுக்காக மறுமை நம்பிக்கையை வலுவூட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஒரே வரலாறு குரான் பல இடங்களில் பேசும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசும். குரானில் பொதுவாக நம்ம நினைப்போம் ஒரே விஷயத்த பல இடத்துல சொல்கிறான். நெசமாக அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் சொல்கிறான்ல, வேறு வேறு விஷயம் சொல்கிறான், வேறு நோக்கத்துக்கு சொல்கிறான், வேறு விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறான். இப்படி தான் அது இருக்கும். ஆனால் பரவலாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், துண்டு துண்டாக இருக்குது, மேலே ஒன்று பேசுது, இது வேறு ஒன்று பேசுது, அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். நன்கு ஆழமாக நம்ம கவனமாக சிந்திச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் இடையில் இருக்கிற தொடர்பும் நமக்கு விளங்கும். ஒரு அத்தியாயம் அதில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் எப்படி ஒரு மைய நீரோட்டத்தை நோக்கி, ஒரு மைய சரடை நோக்கி எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு செல்கிறது என்பதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா புரியாதானா. மேலோட்டமாக பார்த்தா இது வேறு அது வேறு மாதிரி தான் தெரியும். மற்றபடி நம்ம ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கிற பொழுது அதனுடைய ஒட்டுமொத்தமும் ஒரு அருமையான ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு மைய கருத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அடிப்படையில் அந்த ஒரு பில்டிங் கட்டப்பட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிமெண்ட் தனி தான், செங்கல் தனி தான், ஆனால் அவை எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டிடமாக எழுவதை போல ஒரு அத்தியாயத்தில் இருக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் தனியாக இருந்தாலும் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு கருத்தை நமக்கு நிலைபெற செய்யும். அதனால் நம்ம 4 நிகழ்வுகளை பார்த்துட்டோம், வரலாறை பார்த்துட்டோம். இப்போ 4 நிகழ்வுகள் அல்லாமல் வேறு என்ன இருக்குது பார்ப்போம்லாம் கிடையாது. இதுதான் அதுதான் இது, அப்படி தான் அதில் எல்லாமே இருக்கும். ஓகே உஸ்தாத், இப்போ மைய கருத்துன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மைய கருத்தை குகைவாசிகள் வரலாறு சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறதுக்கான வசனத்தை சொல்கிறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாங்கிறது நம்ம ஒரு கேஷுவலாக சொல்கிறோம். கேஷுவலாக நம்ம வந்து அது உள்ளார்ந்து சொல்கிறோமாங்கிறதே எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வசனம் பார்க்கும்போது இப்போ இந்த மைய கருத்தோடு எப்படி அந்த வசனம் ஜாயின் ஆகுது? அது ஒவ்வொரு விஷயமே நீங்கள் யோசித்து பார்த்தா அது ஜாயிண்ட் ஆகிறத கண்டறிய முடியும். ஆழ்ந்து சிந்திச்சோம்னா கண்டறிய முடியும். இது எப்படி பொருந்தது நல்ல கவனிங்க. இதனுடைய மொத்த கரு என்பது குழப்பங்களில் இருந்து சமூகத்தை பாதுகாப்பது. பல்வேறு வகையான குழப்பங்கள் இருக்கிறது. மனிதன் இறைவனை விட்டு தூரமாகிறான். எதனால் தூரமாகிறான்? சில நேரங்களில் செல்வத்தால், சில நேரங்களில் அதிகாரத்தால், சில நேரங்களில் அறிவால், சில நேரங்களில் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஈமானால், எல்லாவற்றிலையுமே சோதனைகள் தான் எல்லாமே. அப்போ இந்த சோதனைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறது என்பது தான் குரான், இந்த சூரா கஹஃபுடைய முக்கியமான ஒரு கோர் கான்செப்ட் அதுதான். இப்போ இந்த கான்செப்டையும் இதையும் நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்ல வருது? நமக்கு ஏதோ ஒன்று கிடைச்ச உடனே, அதிகாரம் கிடைச்ச உடனே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பார்த்துடலாம்ப்பா. மக்களே பேசுவாங்க, அவனுக்கு என்னப்பா, அவன்கிட்ட காசு இருக்குது, இனிமேல் அவனுக்கு பிரச்சனை இல்லை, காசு இருந்தால் போதும் எல்லாம் செஞ்சிடலாம், அதிகாரம் இருந்தால் போதும் எல்லாம் செஞ்சிடலாம், பெரிய அறிவாளியாக இருந்தப்போ அவனுக்கு என்ன, அவன் பயங்கர கில்லாடி அப்படின்னு அவற்றின் மீது, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அருள் வளங்களின் மீது, ஆற்றல்களின் மீது நம்பிக்கை கொண்டு அதை சார்ந்து நின்றுறான். அப்படி சார்ந்து நிற்கும்போது ஏற்படக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிடுறான். இது போதும் அப்படின்ற மனநிலை வந்து அதில் நிறைவடையும் பொழுது அதுக்கு பின்னாடி இவற்றையெல்லாம் இயக்குகிற இறைவன் ஒருத்தன் இருக்கிறானுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அதிலிருந்து மனுஷன் தூரமாகிடுறான்ல. இது அவனுக்கான சோதனையை. இப்போ இதைத்தான் அல்லாஹ் இங்கே பாடம் நடத்துகிறான். இப்போ நீ அந்த மாதிரி போயிடாதப்பா, உனக்கு நான் என்ன வேணாலும் கொடுத்துருப்பேன், உனக்கு நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே அதில் நீ செய்ய வேண்டிய வேலைகள், உன்னுடைய முயற்சி எல்லாம் இருக்கிறது, நீ அதை சக்ஸஸ் பண்ணி நீ படித்து பெரிய அறிவாளியாக மாறு, நீ உழைச்சி நீ பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதி, எல்லாம் ஓகே. ஆனால் நீ பிஸ்னஸ் பண்ணின உடனே சம்பாதிச்சிருவேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காத. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் தான் முடியும்.
அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் முடியும். எல்லாம் ஃபைனல் டச்சு, என் டச்சு இருந்தால் மட்டும்தான் நீ சக்ஸஸ் ஆக முடியும். இறை நாட்டம் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறத எல்லா இடங்கள்லையும் நீ நினைவுபடுத்தணுங்கிறத அல்லாஹ் நமக்கு இங்கே கோடிட்டு காட்டுறான். அதுவும் அந்த அந்த வார்த்தை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கன்னா, வலா தகூலன்ன லி ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா. வலா தகூலன்ன, இப்போ நீங்கள் குர்ஆனில் நிறைய பார்த்தீங்கன்னா லா தகுல் நீ சொல்லாதே, நீ வலா தகூலு நீங்கள் சொல்லாதீர்கள், நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர்கள் சொல்ல மாட்டார்கள், இப்படியான வார்த்தைகள்லாம் வரும். இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை வலா தகூலன்ன, தகூல்னு சொல்லாமல் தகூலன்ன அப்படின்னா ரொம்ப உறுதியாக சத்தியமிட்டு சொல்கிற மாதிரி, நிச்சயமாக சொல்கிறேன், சொல்லிடாத, இல்லை எந்த விஷயத்துக்கும் சொல்லிடாத. என்ன சொல்லிடாத? இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, நாளைக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடாத. இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடு நாளே தவிரங்கிற வார்த்தையை சொல்லாமல் நான் செஞ்சிருவேன்னு நீ சொல்லிடாதப்பா. ஏன்னா அப்படியெல்லாம் முடியாது, என்னுடைய நாட்டம் இல்லாமல் உன்னால் ஒரு காரியத்தில் நிறைவு பெற முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்கிறான். ஒன்று அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு செய்தி நமக்குள்ளே வருகிறது. 2 விஷயத்தை அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணுறது அதில் புரியுது. எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னா, மக்களில் ஒரு சாரார் இருக்கிறாங்க, தன்னுடைய நம்பிக்கையின் மீது, செல்வத்தின் மீது, அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து அப்படியே இறைவனை விட்டு தூரமான மனிதர்கள், இது ஒரு செக்டர் இருக்கிறாங்க. உலகத்தில் பெரும்பான்மையும் அப்படி தான் இருக்கிறாங்க. பணம் இருந்தால் போதும், அதிகாரம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் கணிசம். இன்னொரு செக்டர் சில பேரை பார்க்குறோம், ஆன்மீகத்தின் பெயரால், கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்ற பெயரால் எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான், எல்லாம் மேலே உள்ளவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான்ற மாதிரியான லெவலில் தன்னுடைய உழைப்பை மற்ற விஷயங்களை கூட அப்படியே ரொம்ப சுருக்கி கொள்கிற மனிதர்களையும் பார்க்குறோம். எதை எடுத்தாலும் என்ன கேட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை அப்படிங்கிறது மட்டுமே அவங்கள்ட்ட பதிலாக இருக்கும். இதையும் இஸ்லாமிய இருக்கலை. 2ஐயும் அழகாக பேலன்ஸ் பண்ணுது. நீ செய்கிற வேலையை செய், நாளைக்கு இதை செய்வேன்னு நீ செய், ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு செய்வேன்னு செய். இதை விளக்குற ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அருமையான நபி மொழி ஒன்று உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பறவை நம்புகிற மாதிரி அல்லாஹ்வை நம்புனா இல்லை ரஸக்கக்கும் கமா யர்ஸுகு தைர், ஒரு பறவைக்கு உணவு கொடுக்குற மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு உணவு கொடுப்பான். பறவை நம்புற சொல்லிட்டு அடுத்து விளக்குறாங்க. அப்படி பறவை நம்புறதுனா என்ன? அது காலையில் பசியான காலி வயிற்றோடு அது வெளியில் கிளம்புகிறது. தகுது ஹிமாசன் ஓ தரூஹு பித்தானன், பிறகு மாலையில் அது வீடு திரும்புது, கூட்டுக்கு திரும்புது. எப்படின்னா வயிறு நிரம்பியதாக கூட்டுக்கு வருகிறது. இப்போ இப்படி நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கு தருவாங்கிறாங்க. இந்த உதாரணத்தை நல்லா கவனித்து பாருங்கள். பறவை என்ன நம்புது? அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான்னு நம்பி கூட்டை விட்டு கிளம்பி போச்சு. இல்லை, கூட்டை விட்டு கிளம்புதல் என்பது பறவையின் வேலை. அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு தருவான்னு கூட்டுக்குள்ளே உட்காந்துட்டு கூடாது. கூட்டை விட்டு நீ கிளம்பிடணும், வெளியே போயிடணும். அங்கே உனக்கு அல்லாஹ் ரிஸ்க்கு தந்து திரும்ப அனுப்பி விட்டுருவான். அப்போ நீ வெளியே கிளம்பாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டே ஏன் அங்கே போனால் தான் சாப்பாடு தருவானா? அல்லாஹ் ஆலமரத்துக்கு போனால் தான் பழம் கிடைக்குமா? அந்த அங்கே கொடுக்குற ரப்புல் ஆலமீன் கூட்டுக்குள்ளே கொடுக்க முடியாது. அவனுக்கு ஆற்றல் இருக்குது, அல்லாஹ் கொடுக்க முடியும். ஆனால் நீ எப்படி நம்பணும் தெரியுமா? உன் காரியத்தை நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு என் இறைவன் எனக்கு உதவி செய்வான், இங்கிருந்து புறப்படுரு. எப்படி அங்கே போகிற இடத்துல எனக்கு வேலை வச்சுருப்பான், அங்கே போனால் எனக்கு சம்பளம் தருவான், அங்கே போனால் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நீ செய்ய வேண்டிய முயற்சியோடு இறை நம்பிக்கையை ஜாயின் பண்ணிக்க. இது அதைத்தான் சொல்ல வருகிறது. அப்போ இப்படி இல்லாமல் போகிறது குழப்பத்தில் மனிதன் வீழ்ந்து விடுகிறான்னு அர்த்தம். இறை நம்பிக்கையை இழந்து விடுகிறான். அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் நல்லா பாருங்க, அந்த மைய கருத்தோட அழகாக பொருந்தி போகிறது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ இன்ஷா அல்லான்ற வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாக இருக்குது ஒரு முஸ்லீம் கூட. அது மட்டும் இல்லை, இந்த இன்ஷா அல்லாஹ் கேலியாங்கன்னெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரிலாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ்க்கு 6 மாதம் வேலிடிட்டி இருக்குங்களா. என்னடா சும்மா போட்டு வைக்கிறது, வர்றதுக்கு மனசே இருக்காது சில பேருக்கு. ஒரு காரியத்துக்கு வந்து கூப்பிடுவாங்களேன், வந்துடுவோம், இன்ஷா அல்லாஹ் வந்துடுவோம். ஏங்க கண்டிப்பாக வரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த இன்ஷா அல்லாஹ் என்னன்னு கேட்டால், இவர் வராமல் இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் போடுறாரு. இது பாவமானது. அல்லாஹ்வுடைய பேரை நீங்கள் கேடயமாக பயன்படுத்துறீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், இப்போ இதான் அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் ஒரு காரியத்தில் உறுதி கொண்டால் அதுக்கு பிறகு அல்லாஹ் மேலே தவக்கல் வை. ஒரு காரியத்தை செய்வேன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு இது செஞ்சிட வேண்டியதான், இது முடிச்சிட வேண்டியதான். ஆனால் முடிகிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்படி வா, முடிக்கிற எண்ணமே இல்லை, நடக்குமா நடக்கும் அதை பற்றி யோசனையே இல்லை. ஆனால் சும்மா போட்டு வைக்கிறது பார்ப்போமே, இது கிடையாது. நீங்கள் எதை செய்ய போகிறீங்களோ, எதை நடத்த போகிறீங்களோ, எதை நாளைக்கு இந்த பயணத்தை துவக்க போகிறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் சொல்லணுமே தவிர மொட்டையாக சும்மா சொல்கிறது, வராமல் இருக்கிறது தவிர்க்கிறதுக்காக வேண்டி இந்த இன்ஷா அல்லாஹ்வை பயன்படுத்துறது,
அதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ இன்ஷா அல்லான்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா புரியுது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் 52வது வசனம் கரெக்டாக நடுவில் பார்த்தோம்னா அல்லாஹ் வந்து இந்த வரலாறுலாம் சொல்லிட்டு வரும்போது திடீர்னு மறுமை நாளை பற்றின ஒரு வசனமாக அங்கே எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டில் அல்லாஹ் பேசுகிறான். ஸோ இதை எப்படி விளங்கிக்கிறது அந்த இடத்துல? நீங்கள் சொல்ல வர்ற வசனம் வந்து மறுமையில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் இணைகரிப்பிச்சாங்களோ அவங்கள நோக்கி பேசப்படுற வசனம். வயோம யகூலு நாது ஷுரகா இயல்லதீன ஜஅம்தும் ஃபதஅவுஹும் ஃபலம் யஸ்தஜீபு லஹும். அவங்களுக்கு வந்து யாரை எனக்கு நிகராக நீங்கள் கருதிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கள நீங்கள் கூப்பிடுங்க என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் என்ன அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைப்பா உலகத்தில் நீங்கள் அவங்கள அழைச்சிக்கிட்டு இருந்தீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு அவங்க உதவியாளர்களாக இருப்பாங்க, நீங்கள் நம்புனீங்கல்ல. எனக்கு பதிலாக என் இடத்துல அவங்க இருப்பான், இப்போ கூப்பிடு, எவன் வர்றான்னு பார்ப்போம், கூப்பிடு அப்படின்னு அல்லாஹ்வின் புறத்துலேருந்து சொல்லப்படுவான். உடனே அவங்களும் கூப்பிடுவாங்களாம். உலகத்தில் யாரையெல்லாம் கூப்பிட்டாங்களே, எவ்வளோ பேரை கூப்பிடுறாங்களா மனிதர்கள். இறைவனை அழைப்பதை போலவே இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பொய்யான கற்பனையான பெயர்கள் அழைக்கப்படுகிறது. வெறும் பெயர்கள், அப்படி ஆளே கிடையாது பல இடத்துல. அப்படி வெறும் கற்பனை தான். அஸ்மாவும் சம்மைத்து மூஹா, குரான் இன்னொரு இடத்துல சொல்கிறது, இவைகள் எல்லாம் நீங்கள் சூட்டி கொண்டு வெறும் கற்பனை பெயர்கள்னு சொல்லு. வெறும் கற்பனை தான், அப்படி ஒன்றே கிடையாது. இப்போ நீ அப்படியே உங்கள் கற்பனை அப்படி ஓட விடுங்களேன். இன்றைக்கி சமூகத்தில் இறைவனாக கடவுளாக கருதப்படுகிற வணங்கப்படுகிற தெய்வங்கள், தெய்வங்களுடைய பெயர்கள், தெய்வங்களுடைய சிற்பங்கள், தெய்வங்களுடைய வழிபாட்டு முறை எல்லாத்தையும் பாருங்க, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை. வெறும் கற்பனையை உருவாக்கி வைத்து கொண்டதாகத்தான் இப்படி இருக்கும். அப்போ அதனால் மறுமையில் அல்ல கூப்பிட்டு கேட்கும்போது கூப்பிடுங்கன்னா யார் வந்து பதில் சொல்வா? இருந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு இருக்கிற சில நேரம் சில இருக்கிறவங்களையும் செய்வாங்க. இப்போ ஈசா நபி மாதிரி இருக்கிற ஆளையும் செய்வாங்க. அதுக்கே ஆன்சர் பண்ண முடியாது. அல்ல எனக்கு தெரியாதுறப்ப அவங்க கூப்பிட்டதுக்கு என்னையே பிடிச்சிடாதுன்னு ஈசா நபி கேட்பாங்க. இல்லாததெல்லாம் போட்டு கூப்பிட்டா என்னத்துக்கு வரும்? ஃபலம் யஸ்தஜீபு லஹும், அவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்து கையெறு நிலையில் அவங்க நிற்பாங்கன்னு இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இந்த வசனம் மொத்த கருத்துக்கு இருந்து வெளியில் போன மாதிரி மேலோட்டமாக பார்த்தா தெரியும். வேற ஒன்று பேசிகிட்டே வந்தான், ஒரு ஃபித்னா மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு வந்த ரப்புல் ஆலமீன் திடீர்னு மறுமைக்கு மாறிட்டான் அப்படின்னு. அப்படி இல்லை. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்தது தான். எப்படியெல்லாம் சேர்ந்தது? முதல்ல நீங்கள் யோசிங்க, மொத்த குர்ஆனுடைய கான்செப்ட். குர்ஆனுக்குன்னு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த குர்ஆன் அதுக்குள்ளே அந்த கருத்துக்களை பிரித்து அத்தியாயங்களுக்குன்னு ஒரு கருத்தை வைக்கிறது. அந்த அத்தியாயங்கள் தன்னை பிரித்து வசனத்துக்குள்ளே ஒரு கருத்து வைக்கிறது. ஒரு வசனம் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்குன்னு நிறைவு தரக்கூடிய ஒரு ஒரு கருத்து அம்சம் அதற்குள்ளே இருக்கும். ஒரு அத்தியாயத்திற்கு நிறைவு தரக்கூடிய கருத்து அம்சம் இருக்கும். மொத்த குர்ஆனுக்கு நிறைவு தரக்கூடிய கருத்து அம்சம் இருக்கும். அந்த வகையில் மொத்த குர்ஆனு எதற்கு மனிதர்களை தயார்படுத்துகிறது? மறுமைக்காக தயார்படுத்துகிறது. அப்போ எதை சொன்னாலும் மறுமையை சொல்லணும்ல. மறுமையை சொல்லாமல் சும்மா கதை சொல்கிறதுக்காக அல்ல சொன்னால், குகைவாசிகள் நல்ல கதை கேளுங்கப்பா, எப்பா இப்படி 300 வருஷம் அம்மாடி அப்படின்னு நீங்கள் வியந்து போகிறதுக்காக சொன்னால், அதன் வழியாக உங்களை தூக்கி கொண்டு போய் மறுமையில் அல்லாஹ் நிப்பாட்டணும், அங்கே ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் அந்த விஷயத்தை பயன்படுத்துகிறான். அந்த வகையில் அந்த இணை தெய்வங்கள் ஷுரக்கா இயல்லதீன அப்படின்னு சொல்லக்கூடிய ஷுரக்கா, ஷிர்க் வைக்கக்கூடிய ஷிர்க்குங்கிற இடத்துல மக்கள் இணையாக கருதுகிற தெய்வங்களும் குறிப்பிடப்படுகிறது. மனிதர்கள் அறியாமையால் தங்களுடைய மூளையில பதித்து வைத்திருக்கிற தெய்வங்களான செல்வங்களும் இருக்கிறது. செல்வத்தையும் அந்த இடத்துல வச்சிருக்கான் பல பேர், அதிகாரத்தை பல பேர் அந்த இடத்துல வச்சிருக்கான். அதிகாரம் தான் என்ன, ஒரு கடவுள் தன்னை எப்படி காப்பாற்றுமோ அதுபோல் இந்த அதிகாரம் என்னை காப்பாற்றும். அதனால தானே இப்போ ஆட்சியில் போய் உட்கார்ந்தோன்னா 5 வருஷத்தில் இருக்கிற பூரா வாரி சுருட்டுறான். என்ன காரணம்? நம்ம கையில் பதவி இருக்குது, அடுத்த 5 வருஷத்தில் வண்டி காலி ஆயிரும், எக்ஸ்எம்எல்ஏவா மாறிடுவாருங்கிறது புத்தி வரல அவனுக்கு. அப்போ அந்த அதிகாரம் தன்னை காக்கும் இறைவனை போல அதிகாரத்தை கருதுகிறான். செல்வம் தன்னை காக்கும் இறைவனை போல செல்வத்தை கருதுகிறான். அறிவு தன்னை காக்கும் இறைவனை போல அறிவை மனிதன் கருதுகிறான். அப்போ இதில் இந்த குழப்பத்தில் மாட்டிக்குவோப்பா, மறுமையில் நீ ஃபெயிலியராக போயிடும். இது ஒன்று காக்கவே காக்காது, ஒன்று காப்பாற்றாது அப்படிங்கிற விஷயத்த மொத்த மைய கருத்தோடு சேர்த்து இது விளங்க வைக்கிறான். ஒன்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இதை விட இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கருத்து இந்த செய்தி, இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். எப்படி பாடம் நடத்துகிறான் அப்படின்னு கேட்டால், நீ ஒரு விஷயத்தை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அது உனக்கு பயன் தராது அப்படின்னு தெரியுது, நீ கவனிக்காமல் இருக்கிற, அலட்சியமாக இருக்கிற, பார்த்துக்க. நீ உனக்கு முன்னாடியே நிறைய உதாரணங்கள் போகுது. அறிவை வச்சு பயன் இல்லாமல் போனவன் சில பேர் இருக்கிறான், செல்வத்தை வச்சு அழிஞ்சு போனவன் சில பேர் இருக்கிறான். உன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது, ஆனால் அது எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ நினைக்கிற, கவனம் இல்லாமல் இருக்கிற, கவனத்தை கூர்த்திட்டிக்க. இப்போ குகைவாசிகளுடைய வரலாறு எடுங்க. இந்த குகைவாசிகளுடைய வரலாறில் காலம் அவர்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தை அவங்க அறியவே இல்லை.
காலம் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஓடிடுச்சுல. ஆனால் 300 ஆண்டுகள் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஒன்றுமே தெரியலையே. அப்போ அவனை கடந்து ரொம்ப கியாமத்தினால் ரொம்ப கிட்ட இருக்குது. கியாமத்தை பற்றி இங்கே பேசுகிறதுல இன்னொரு செய்தியும் சொல்கிறான், பக்கத்தில் தான்டா இருக்குது, நீ நினச்சிக்கிட்டு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, கவனம் இல்லாமல் இருக்கிற, அது வராதுன்னு நினைக்கிற, வந்தாலும் இப்போம்லாம் வராது, அதெல்லாம் ரொம்ப டைம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, அலட்சியமாக இருக்க தம்பி, ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் பார்த்துக்க. ரொம்ப கச்சிதமான வார்த்தைகளை குரான் பயன்படுத்துது. கஹுஃபில் கேட்குறாங்க, அவங்க குகையிலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சவர் மற்றவங்கள்ட்ட பார்த்து கேட்குறாரு, கம்ல பீஸ்தும், நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க, எவ்வளோ நாள் தூங்குனீங்க, எவ்வளோ நாள் இருந்தீங்க? அப்போ இருந்தவங்க கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, லபிஸ்னா யௌமன் அவ் பாலயம், ஒரு நாளோ அல்லது ஒரு நாளோ கொஞ்சம் நேரமோ நாங்கள் தூங்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு டிஸ்கஸ் ஓடுது, கொஞ்சம் கூட குறையன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இப்படி வச்சுருங்க. குரானு மறுமை குறித்த விஷயங்களை, மறுமையில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றி பேசும்போது அங்கே சில பேர் பேசிக்கிடுவாங்க. அதை சொல்லுது. ஒருத்தர் கேட்பாரான் இன்னொருத்தட்ட, லபிஸ்தும் ஃபில் அர்லி அதத சினீன், பூமியில் எத்தனை வருஷம் நீங்கள் இருந்தீங்க? லபிஸ்னா யௌமன் நௌபாலயம், அங்கே என்ன வார்த்தையோ அதே, லபிஸ்னா யௌமன் நௌபாலயம், அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. கியாமத்துலேயும் மனுஷன் சொல்லுவானா, லபிஸ்னா யௌமன் நௌபாலயம், ஒரு நாளோ அல்லது ஒரு நாளோ கொஞ்சம் நேரமோ, காலையிலையோ அல்லது காலையில் படுத்து மதியானமோ, மதியானம் படுத்து சாயங்காலமோ அப்படின்னு நினைப்பான். அப்போ இந்த காலங்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது மனுஷனுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதையும் சிந்திக்க மாட்டேங்கிறேன்னு இந்த வழியாக அல்ல கேள்வி கேட்குறான். அலட்சியமாக இருக்குது தம்பி, இப்போ காலம் ஓடிரும், பார்த்துக்க, சிக்கலில் மாட்டிக்குவ, மறுமையில் வந்து நிற்ப, ஹெல்ப்புக்கு நீ காசு இருக்க, பணம் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்க, எதுவும் பயன் தராத, கேர்ஃபுல்லாக இருந்துக்க, இந்த ஃபித்னாவில் நீ தோத்துறாத. எவ்வளோ அழகான பாடத்தை எங்கிருந்து எங்கே கொண்டு வந்து எல்லாம் ஜாயின் பண்ணுற பாருங்க. தனியாக பிரித்து பார்த்தா ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒன்று கொண்டு வந்து சொருவின மாதிரி இருக்குது. ஆனால் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா அதுதான் குரானுடைய மைய கான்செப்டை நமக்கு புரிய வைக்கக்கூடிய அம்சமாக தான் இருக்கிறது. ஆமாம் உஸ்தாத், மறுபடியும் இந்த சூரா கஃப்ல நம்ம அகப்பார்வை எப்படி சீர் செய்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டே வருது. அப்படி பார்க்கையில் ஸ்டார்டிங்கில் சூரா கஃப்ல ஜீனத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து துனியாவை சொல்கிறான் இல்லையா? ஸோ ஜீனத்துனா என்ன, அதை எப்படி இந்த பேலன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது? அந்த வரலாறு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற வசனத்திலிருந்து தான் வருது. ஆரம்பத்தில் அல்லாஹ் தன்னை புகழ்ந்து ஆரம்பிச்சுட்டு இந்த குரானை பற்றி எல்லாம் பேசிட்டு, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல்லாஹ் லி நபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, நாம் இந்த பூமியில் இருக்கிறத பூமிக்கு அலங்காரமாக நாம் ஆக்கி வச்சுருக்கிறோம். ஜீனத்தல்லாஹ், அந்த பூமிக்கே அலங்காரமாக. ஏன் அலங்காரமாக்கணும் அப்படின்னா, லி நபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா. வேறு இடத்துல சொல்லும் பொழுது மனுஷனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்தோம். ஏன்னு கேட்டால் அழகிய செயல் செய்கிறவர் யாருன்னு சோதிக்கிறதுக்காகன்னு சொல்லுவான் சூரத்துல் முல்கில். அதே மாதிரி இங்கே இந்த பூமியில் நிறைய அலங்காரங்களை, கவர்ச்சிகரங்களை, எல்லாமே இந்த அதிகாரம், செல்வம் எல்லாமே கவர்ச்சி தானே. நாம் பார்க்குற எல்லாமே பூமிக்கு அழகு அலங்காரம் தானே. நாம் போட்டிருக்கிற சட்டையிலேருந்து, இங்கே இருக்கிற மைக்கிலேருந்து, என்கிட்ட இருக்கிற பணத்திலிருந்து, என்னுடைய செல்வாக்கிலிருந்து, எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே இந்த பூமியின் அலங்காரங்கள் தான். இதில் இருக்கிற இந்த எல்லா அலங்காரமும் அப்படின்னு சொகுசாக அதை அலங்கரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நீ நினச்சிக்கிட்டியா? லி நபுலுவஹும் ஐயுஹும் அஹ்ஸனு அமலா, அவர்களில் யார் அழகான செயலுக்குரியவர் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இதை நாம் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு குரான் சொல்லுது. அப்போ இதன் வழியாக அல்லாஹ் சொல்ல வர்ற விஷயம் ஒன்று, இது அந்த சூறாவோடு எப்படி ஒத்து போகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். சூறாவோடு எப்படி ஒத்து போகிறது அப்படின்னு கேட்டால், சூறா வந்து உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சோதனைகளை நீ தோத்துறாத நமக்கு சொல்லி தருதில்ல, இதுவும் ஒரு சோதனை தான், உனக்கு வந்திருக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிடாத அப்படின்னு அறிவுரையை சொல்கிறான். இதுவும் சோதனை தான்ப்பா, உனக்கு இருக்கிற அறிவு சோதனை தான்ப்பா, உனக்கு இருக்கிற பதவி சோதனை தான், நீ வேறு ஏதோ அனுபவிக்கிறதுக்குன்னு நினச்சிக்காதேன்னு நேரடியாக அந்த மைய கருத்தோடு பொருந்தி போகிறது ஒன்று. பொதுவாக மனிதர்கள் உலகத்தை எதை வைத்து அளவிடுகிறார்கள்னா சக்ஸஸ், வெற்றியை வைத்து தான் அளவு. எல்லாத்துலேயும் பணத்தில் சக்ஸஸ் ஆகிட்டானா இல்லையா, சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுறானா அல்லது பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டானா, அதிகாரத்தின் உச்சத்தை பிடிச்சிட்டானா இல்லையா, எவ்வளவு சம்பாதிச்சான், எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறான், எவ்வளவு அறிவை தேடி வச்சிருக்கிறான், எவ்வளவு அறிமுகமாக மாறி இருக்கிறான். அப்போ எவ்வளவுங்கிற அந்த குவான்டிட்டி மனுஷனை ரொம்ப பெரிய சோதனைக்கு உள்ளாக்கி அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கான். அதுதான் வெற்றி. அதில் சக்ஸஸ், அதில் நிறைய கிடச்சிருச்சுன்னா சக்ஸஸ், பணத்தில் எண்ணிக்கை கூடிடுச்சா சக்ஸஸ், அதிகாரத்தில் பெரிய இடத்தை அடைஞ்சிட்டானா சக்ஸஸ், அறிவில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டானா சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் அப்படியே இந்த வசனம் புரட்டி போடுது. இதை சக்ஸஸ்ன்னு நினச்சி தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். பார்த்துக்க, இது இல்லை சக்ஸஸ். எது சக்ஸஸ் தெரியுமா? அஹ்ஸனு அமலா, அழகிய செயல். அல்ல ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, இறைவன் விரும்புகிற மாதிரியான மனிதர்கள் மீது கருணையோடு, இரக்கத்தோடு,
அல்லாஹ் வழங்கி இருக்கிற செல்வங்களை அருள் வளங்களை அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுத்துகிற முறை இருக்கிறதே, அதில் தான் தம்பி சக்ஸஸ் இருக்குது. குவாலிட்டியில் தான் சக்ஸஸ் இருக்குது, குவான்டிட்டியில் இல்லை, எண்ணிக்கையில் இல்லை. அப்படின்னு அந்த சக்ஸஸுக்கான ஒரு புதிய பார்வையை கற்றுத்தந்து இந்த மைய கருத்தையும் விட்டு விலகாத நிலையில் மனிதர்கள் எப்படி பார்க்கணும், உலகத்தில் இருக்கிற விஷயங்களை எப்படி பார்க்கணுங்கிறதையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு பாடம் நடத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் உஸ்தாத், இப்படி ஒரு கோணத்தில் அல்லாஹ் ஜீனத்துன்னு சொல்லிட்டு மலையை ஒரு உதாரணமாக காமிச்சு, மலை அது மூலமாக விளையக்கூடிய விளைச்சல்கள் அதுக்கப்புறம் அது டஸ்ட்டாக மாறிதுன்ற ஒரு வசனத்தில் இடையில சொல்கிறான் இல்லையா? அது ரொம்ப அருமையான, அதுவும் அதனுடைய தொடர்ச்சியில் தான் வருது, அதே சூறால தான் வருது. அருமையான செய்தி. உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது, நீ இது எது ரொம்ப பிரதானம்னு நினைக்கிறது அது பிரதானம் இல்லைப்பா அது அப்படின்ட்டு ஒரு ரொம்ப அழகான உதாரணம். வானத்திலேருந்து மழை பெய்யுது, ஒல்லிருபுலகும் மசலல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லுங்க. கமாயின் அன்சல் நாகுமின சமா, வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிற மழை நீர் தான் அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஃபக்தலத்த பிஹி நபாத்துல் அருள், அந்த தண்ணி வந்து பூமியில் இருக்கிற செடி வர்க்கங்களோடு தானியங்களோடு எல்லாத்தையும் போய் கலக்கிறது. ஃபாஸ்பஹ ஹஷீமன், அந்த புல் பூண்டுகளில் போய் பார்த்தோன்னா அப்படி செடி வளருது, நல்ல பசுமையாக இருக்குது, நல்ல செழித்து வளர்கிறது. ஒரு கட்டத்தில் அதுவெல்லாம் காய்ந்து போகிறது, சருகுகளாக மாறி இருக்கிறது. ததுருஹுரியா, சருகு என்ன ஆகுது, காற்று அடிச்சுக்கிட்டு போகிற சருகாக மாறுகிறது. இதை சொல்லி இப்படி தான் வாழ்க்கை பார்த்தல, இப்போ தான் பயிர் வச்ச மாதிரி இருந்துச்சு, அப்படி மேலே வந்துச்சு, சூப்பர்னு நீ நினச்ச ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இப்போ நீ சூப்பர்னு நினைக்கிறதா ஒன்றுமில்லாமல் போயிடும் பார்த்துக்க. நீ சூப்பர்னு நினைக்கிறது உன்னை நிரந்தரமாக்கிடும் நினைக்காத. தோட்டக்காரர் நினைச்சாரு நிரந்தரமாக்கிறோம் ஆக்கலைய, அந்த மாலுன்னு அந்த தபீத ஹாதிஹி அபதா, இது என்னை விட்டு போயிரும்னு நான் நினைக்கவே இல்லை, சியாமத்தினாலும் ஒன்று வரும்னு நினைக்கல, இது என் கையை விட்டு அகலும்னு நான் நினைக்கல. நான் சொன்னான்ல, அதையே இங்கே அல்ல எப்படி பேசுகிறேன் பார்த்துங்க, நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருப்ப அப்படிம்ப, அதுக்கப்புறம் தான் ஐயோம்ப பார்த்துக்கப்பா அப்படிங்கிறத அழகாக மேட்ச் பண்ணுறான்ல. இதில் இது இன்னொரு வசனமும் சொல்லுது பாருங்க, இதே சூரா கஹஃபில் இன்னும் அதை கூடுதல் விவரமாக வேறு வசனத்தில் பேசுகிறான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வமும் குழந்தை செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களாக இருக்கிறது. வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இன்த ரப்பிக சவாபன் வ ஹைருன் அமலா, நிரந்தரமான நல்லமல்கள் இருக்கிறதே இறைவனிடத்திலே அதுதான் நன்மையால் சிறந்தது. அப்போ நல்லறங்களை நோக்கி நீங்கள் ஓடுங்க, இந்த உலகத்தை நோக்கி ஓடாதீங்க. உலகத்தை தேவைக்கு வச்சுக்கோங்க, ஓடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. அது 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 உன்னுடைய இயல்பின் தேவை, உன் உடலின் தேவை, உன் உணர்வின் தேவை, உன் சமூகத்தின் தேவை, அதுக்கெல்லாம் பாடுபடு, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அந்த பாடுபடுதல் எப்போதுமே இறைவனை விட்டு உன்னை தூரமாக்காத வகையில் இருக்கிறதா என்பதை பரிசீலித்து கொண்டே ஓடு. இப்போ நம்ம சமூகத்தில் நம்ம பல நேரங்களில் பார்ப்போம், நமக்கு செல்வங்கள் வருகிற நேரத்துல எல்லாம் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான், வாழ்க்கை முன்னேறிக்கிட்டு இருக்குது, எல்லார் முகத்துலையும் சந்தோஷம் சிரிப்பு, பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் வியாபாரம்லாம் பட்டாசு கிளப்புது, அதெல்லாம் அல்லாஹ் பரக்கத்தாக வச்சுருக்கிறான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நெசமாக அப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த முன்னேற்றத்தின் பாதை சம அளவிலே இறைவனோடும் முன்னேறி கொண்டிருக்கிறேனாங்கிறது யோசிக்கணும். அதை யோசிக்காத நேரத்தில் பல நேரங்கள் எப்படி ஆகுது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் பள்ளியாச அல்லாஹ் ரசூல் அப்படின்னு கிடந்தவங்க வளர 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 நேரமே இல்லை பாய், ரொம்ப பிஸியாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, தொழுகைக்கு நேரம் இல்லைங்கிறாங்க, தான தர்மம் செய்கிறதுக்கு மனசு இல்லைங்கிறாங்க, அப்படி எல்லாம் விலகி போகிறாங்கல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரும் சோதனை, பெரும் சிக்கலில் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் வச்ச அந்த சோதனையில் அவங்க தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே உங்கள் வாழ்க்கையை மீள் பரிசீலனை பண்ணுங்கள். இந்த செல்வமா இறைவனுடைய திருப்தியா, உண்மையிலே இந்த செல்வத்தின் வழியாக நான் தொழுகையிலிருந்து விலகிட்டேன், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து விளங்கிட்டேன், நேர்மை நாணயம் கொடுக்கல் வாங்கல வாய்மை அது எல்லாத்தையும் விட்டு நான் தூரம் விலகிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு முசீபத்தாக வந்து சேர்ந்துருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப அழுத்தமாக இந்த அத்தியாயத்தின் வழியாக நமக்கு நல்லா பாடணும். உஸ்தாத், இப்போ இறைவனோட நெருக்கத்தை அடைகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ அதில் முக்கியமான அம்சமாக வந்து கம்பேனியன்ஷிப் வந்து இந்த சூறா பேசுது, எப்படி நண்பர்களை வச்சுக்கணும். சூப்பர். எனக்கு இந்த தோட்டக்காரரோட சம்பவம் வந்து பார்க்கும்போது அந்த தோட்டம் வச்சுருந்துருக்கவரோட பேச்சு பார்த்தோன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இதெல்லாம் நிலச்சிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். இன்னைக்கு லைஃப்பில் அதை பொருந்தி பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொல்லக்கூடியது, அவங்க ஃபாலோவர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு பாருங்க, எல்லாமே சொல்கிறாரு அப்படின்ற கோணத்தில் தான் சொல்கிறாங்க. பட் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் எப்படி கம்பேனியன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுன்ற அந்த வசனத்தை கொண்டு வந்துட்டான் இல்லையா? ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நாம் யாரோட கூட்டு சேர்ந்துருக்கிறோம், யாரோட நெருங்கி நிற்கிறோம் அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஏன்னா நம்ம யார் பக்கத்தில் இருக்கிறோமோ அவங்களுடைய பண்பாடும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் அவங்களுடைய சிந்தனைகளும் நம்மளை பாதிக்கும்.
அவன் கடவுள் மறுப்பாளனாக இருந்தா எனக்கே தெரியாமல் நானும் ஒரு கட்டத்தில் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாயிருவேன். நிறைய பழமொழிகள்லாம் தமிழில் சொல்லுவாங்கல்ல, கெட்ட கெட்ட அதெல்லாம் அதனோட சேர்ந்தால் நம்மளும் அப்படி ஆயிருமோ அப்படிம்பாங்க. அப்படி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான். அந்த வரலாற்றில் எச்சரிச்சிட்டான். அதுக்கு பின்னாடி வர்ற வசனத்தில் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, வஸ்பீர் நஃப்ஸக, ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், வஸ்பீர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதூன வஜ்ஹா. தமது இறைவனுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அல்லாஹ்வை திக்ர் பண்ணிக்கிட்டு தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த மக்களோட உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிங்க. அந்த மக்களோடு இருங்கன்னு சொன்னால் கூட சாதாரண வார்த்தை. குன், நீங்கள் அப்படி அவர்களோடு பக்கத்தில் அமர்ந்துருங்கன்னு சொன்னால் கூட அதனுடைய வாக்கியத்தினுடைய பொருள் அடர்த்தி கம்மியாக இருக்கும். இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை வஸ்பிர், கட்டுப்படுத்திக்கிட்டு. அப்படின்னா சில நேரங்களில் அவங்களோடு இருக்கிறது உனக்கு ஒரு பிரியம் இல்லாததாக இருக்கும், உலகத்தில் லாபம் இல்லாததாக இருக்கும். உலகியல் ரீதியான பார்வையில் பார்க்கும் பொழுது அதில் ஒரு பெரிய பெனிஃபிட்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆன்மீக ரீதியாக, ஈமானிய ரீதியாக சில நல்ல மக்கள் இருப்பாங்க, சில அறிஞர்கள் இருப்பாங்க, சில வணக்கசாலிகள் இருப்பாங்க, சில ஈமான்தாரிகள் இருப்பாங்க. அந்த மக்களோடு போய் அமர்ந்தால் 10 காசுக்கு உலகத்தில் லாபம் இருக்காது. ஆனால் ஈமானில் அவ்வளவு லாபத்தை நமக்கு அள்ளி தந்துடுவாங்க. 10 நிமிஷத்தில் பல விஷயங்களை நினைவுபடுத்திடுவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது தம்பி, இதெல்லாம் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படிலாம் போகிற போக்கில் நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், வஸ்பிர், நீங்கள் கட்டுப்படுத்துங்க. நம்ம பொறுமைக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே வார்த்தை தான். நம்ம நேரடியாக மொழிபெயர்க்கிறதா இருந்தால் வஸ்பிர், நீங்கள் பொறுத்துக்கொள்வீர்கள்னு அர்த்தம். பொறுமையோடு இருப்பீராக. அவங்களோடு பொறுமையாக இருக்கிறேன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் உலகத்தில் மோகத்தில் ஓடுறதுக்கு பொறுமை தேவையில்லை. ஒருத்தரோடு போய் சேர்ந்துக்கிட்டோம், போனால் இந்த பக்கம் காசு அள்ளி வீசுறாரு, பாய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படிங்க, கையில் காசு 10,000 ரூபாய்க்கு கொடுக்காரு. சில்லறை கொண்டு கொடுத்தோம்னா நீ வச்சுக்கங்க, எப்படி இருக்கும்? இவர்கிட்ட இருக்கிறனால நீங்கள் பொறுமை தேவையில்லை, அப்படியே சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பிய. அங்கிட்டு போனால் ஒரு இடத்த எழுதி வைக்கிறார், இங்கிட்டு போனால் ஒரு தங்க முகூர்த்தத்தை கொடுக்குறாரு, அது போனால் பிரபல்யம் கிடைக்குது. அது மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அல்லாஹ்வின் திருப்தியை நாடிக்கிட்டு இருக்கிற பல மக்கள், எல்லாருக்கும் அப்படி இல்லை, பல மக்கள் அப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய சூழல், செல்வாக்கு, வறுமை அதையெல்லாம் பார்த்து விட்டுறாமல் அவங்களோட நீங்கள் நெருங்கி இருங்க. அப்படி நெருங்கி இருப்பதன் வழியாக என்னவெல்லாம் கிடைக்கும்? அல்லாஹ்விடத்தில் பெரும் நன்மைகள் கிடைக்கும், உங்களுடைய ஈமானிய பலப்படும். சொல்லிட்டு அடுத்து அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறான் பாருங்க, வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா. இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சியை நாடி, இந்த கௌஃபதியா முழுக்க இந்த ஜீனத்தை திரும்ப திரும்ப ஒத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னா ஜஅல்னா மஅலல் ஜீனத்தல்லாஹ் அங்கே வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறான், வலா தஅது ஐனாக அன்ஹும், உங்கள் கண்களை நீங்கள் அவங்கள விட்டு திருப்பாதீங்க. துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சியை நாடி இவங்களை விட்டு நீங்கள் போயிடாதீங்க. உலகத்தின் கவர்ச்சி நிரந்தரமானதில்லை, அது அழிஞ்சிடும். அதுக்கு தான் அந்த உதாரணம், மலை உதாரணத்தை சொன்னோம், அது அழிஞ்சிடும், பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம யாரோடு இருக்கிறோம் என்பதும் அதனால் கிடைக்கிற லாப நஷ்டங்கள் உலகியல் ரீதியாக மட்டுமே பார்க்காமல் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்து அந்த மாதிரி நட்புகளை பலப்படுத்திக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரபலமான உதாரணம் உண்டு இல்லை, அந்த அத்தர் வியாபாரி. அவர் கூட நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் அத்தர் தராட்டியும் பரவாயில்லை, கமகமகமன்னு இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பூசி விடுறது, மற்றவங்களுக்கு விற்பனை பண்ணுறது, அது உங்களுக்கு உங்கள் மூக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும், உங்கள் உடம்புலேயே அது ஏறும். அது மாதிரி கொல்லப்பட்டையில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கரியல்லி பூசாட்டியும் அவர் அடிக்கிற துருத்தியை வச்சு அடிக்க அங்கே போகிற கறி உங்கள் மூஞ்சிலையும் வந்து படத்தான் செய்யும். அதனால் நம்முடைய நட்பு ரொம்ப கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது என்பதும், அந்த நட்பின் வழியாக நாம் ஃபித்னாவுக்குள் ஆழ்த்தப்படுவோம் என்பதும் இந்த வசனத்தின் வழியாக போதிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதி. ஆக்சுவலாக இந்த அத்தர் விஷயம் சொல்லும் போது எனக்குமே அத்தர் கடை வச்சிருக்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல. அதே இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த அதிசயம் நான் கேள்விப்பட்டேன். வெரி குட். அதே மாதிரி அந்த வாசனை இருக்கிறதா இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது. ஸோ அந்த இது அதுக்கப்புறமா எனக்கு புரிய வந்துச்சு. அப்புறம் வந்து எப்படி நம்ம கம்பேனியன்ஷிப் வச்சுக்கணுங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பிரித்து சொன்னாலுமே இதை கூட மறுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா? இதையும் இவ்வளோ பக்காவாக சொல்லிட்டாலும் அந்த இடத்துல தான் அல்லாஹ் வந்து இப்லீஸ் ஷைத்தான் அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுறான். ஸோ அந்த வசனங்கள் பற்றி சொல்லுங்களேன். உண்மைதான், அது நீ கரெக்டான பொருத்தமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இவ்வளவு இருந்தாலும், இவ்வளவு தெளிவாக குர்ஆன் பாடம் நடத்தினாலும், ஆனாலும் ரூட்டு மாதிரி போகிறான் அப்படின்னா ரியல்பாக நடக்கலை. அதை ரூட்டை மாற்றிருக்குன்னு ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் அந்த வேலையை அவன் வேலையை கச்சிதமாக பார்ப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், அவனிடமிருந்து பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் அந்த வசனங்கள் வருகிறது. இதுவும் அதோட தான் சேருது பாருங்க. நீங்கள் எங்கே திரும்பினாலும், திரும்ப நான் அதான் சொல்கிறேன், எங்கிட்டு திரும்பினாலும் மைய சரடுலேருந்து விலகவே விலகாது. நீங்கள் இப்படி இல்லாமல் இந்த கவனம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே குகைவாசிகளை பேசினா, இங்கே சைத்தானை பற்றி பேசினா, அங்கே பூமியினுடைய அலங்காரத்தை பற்றி பேசினா அப்படி தோணும்.
இப்போ இந்த மையத்தில் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் எல்லாம், இதனுடைய லாபத்தை பற்றி பேசினா, அதனுடைய நஷ்டத்தை பற்றி பேசினா, இதன்பால் ஈர்க்கப்படுறதை பற்றி பேசினா, இதனுடைய பலவீனத்தை பற்றி பேசினா, எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த வகையில் ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் தனிச்சு நின்று போராடிடுவேன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நாமெல்லாம் கரெக்ட். நம்மளாம் யார் தெரியுமா, சில பேர் பேசுவாங்க தௌஹீத் வட்டாரத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம், நம்மளாம் அப்பத்துலேருந்தே தௌஹீத் 1980களே அப்படிம்பாங்க. இன்னைக்கு அது மாதிரி சொன்ன பல ஆட்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா அல்லாஹ் காப்பாற்றணும், மிக மோசமான தௌஹீதின் சுவடு கூட இல்லாத நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி. என் மேலே நான் நம்பிக்கை வைக்க முடியாது. என் ரப்பு என்ன செய்வான், ரசூலுல்லாஹ் குர்ஆன் கேட்க சொல்லுதில்ல, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைத்தனா, யாரெல்லாம் நேர்வழி கிடைச்சதுக்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை வெளிதவரை செஞ்சிடாத, சருகை செஞ்சிடாத. எப்போ சருகல் நடக்குன்னு தெரியாது, ஷைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான், டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவான், பிறகு நம்ம வாழ்க்கையே வீணாக போயிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற வெளியே தான் சொல்கிறான். அவன் ரொம்ப பெருமை அடிக்கிறவன், அவன்கிட்ட சேர்ந்தானா உனக்கும் பெருமை வந்து ஒட்டிக்கும், பெருமை வந்துச்சுன்னா அல்லாவுக்கு பிடிக்காது, அல்ல அவனை எப்படி தூக்கி அடித்தானா உன்னையே தூக்கி அடிச்சிருவான். அதனால் அந்த பயல்கிட்ட இருந்து இனி ஏன்ட்ட பாதுகாப்பு கேட்டுக்க. அல்லாஹ் இடத்துல அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ரொம்ப அற்புதமான ஒரு சொல்ல அல்லாவே நமக்கு கற்று தந்துட்டான். எல்லா இடத்துலையும் இந்த இடத்துக்கு வருவான் அந்த இடத்துக்கு வரமாட்டான்லாம் கிடையாது. நீங்கள் எது ரொம்ப உன்னதமான உயர்வான இடம் நினைக்கிறீங்களோ அங்கே தான் அவன் கூடாரம் போட்டே உட்காந்துருப்பான். ஏன்னா மற்ற இடத்துல நீங்கள் சினிமா தேட்டருக்குலாம் போய் உட்காந்து பாருங்களேன், நீங்கள் 3 மணி நேரம் சினிமா ஓடும், போயிட்டு வந்தவன்ட்ட கேட்டால் 3 மணி நேரம் சினிமா கதையை சொல்லிடுவான். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட டைவெர்ட் ஆகாமல் அப்படியே பார்த்து அப்படியே கதை சொல்கிற லட்சம் பேர் ஊருக்குள்ளே இருப்பான். ஆனால் அல்லாவுடைய வசனத்தை ஒரு 10 நிமிஷத்தை ஓதிட்டு திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அது அப்படின்போம். காரணம் என்னென்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, தம்பி மேப்படியும் செய்கிற வேலை தான். அவர் 2 வசனம் ஓதன உடனே டக்கு வீட்டுக்கு கூட்டி போயிடுவான். ஆளுங்க தான் உட்காந்துருப்பாரு, அவர் சொல்கிறது கேட்டுக்கிட்டு தான் இருக்க மாதிரி தெரியும், காதில் விழும் ஆனால் மனசில் விழாது. மனசு பூரா வேற எங்கேயோ எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே, வீட்டுக்கு சீக்கிரம் போகணுமே, வீட்டில் அந்த வேலை கிடக்க இந்த வேலை கிடக்க. அதனால தான் குரானை பற்றி சொல்லும்போதே அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லுவான், ஒய்தா கரத்தல் குரானை, நீங்கள் குரானை ஓதுற நேரத்தில் ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் விரட்டப்பட்ட ஷைத்தான்டமிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்குங்க. குரான் ஓதும்போது எங்கே பாதுகாப்பு தேடணும், குரான் அல்லாவுடைய அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லாவுடைய வேதம் தான், அதைத்தான் நீ படிக்கக்கூடாது அவன் இருப்பான். அதனால் இந்த ஃபித்னாக்களில் இருந்து மீள்வதற்கான பல போதனைகள் அல்லாவிடமிருந்து சொல்லப்பட்டாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாட்டி விழுந்துற வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஷைத்தானிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அல்லாவின் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அத்தியாயத்தில் பேசுகிறான். ஓகே சார். இப்போ ஷைத்தான் எப்படி ஈகோவாக இருப்பான், அது வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறது தெளிவாக விளங்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதுவும் அவன் பண்ணுவான். எடுத்த உடனே வந்து இது பண்ணிடாமல் அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி அவன் பண்ணி நம்மள்ட்ட அந்த ஈகோவை கொண்டு வந்துடுவான். அல்லாஹ் அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். உஸ்தாத், இப்போ சூரா கஹ்ஃபே வந்து அறியப்படுறது என்னென்னா தஜ்ஜாலுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, தஜ்ஜாலோட ஃபித்னாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக அப்படின்னு அறியப்படுது. ஸோ நமக்கு தஜ்ஜாலோட ஃபித்னான்னு சொல்கிறப்ப அவனுடைய வார்த்தைகள் மூலமாக இப்போ நான் வந்து சூரா கஹ்ஃப் மெமரைஸ் பண்ணிட்டேன்ப்பா, டக்குன்னு போய் ஓதிட்டேன்னு இல்லாமல் அதை வாழ்வியலாக கொண்டு வந்து அப்ளை பண்ணுறப்ப தான் அவன்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குன்றது தெரியுது. ஸோ இப்போ அவன் வந்து பவராலேயோ இந்த மாதிரி வெல்த்னாலேயோ இப்படி தான் வந்து டிசீவ் பண்ணுவாங்கிறது இதில் புரியுது இல்லையா? ஸோ இப்போ தஜ்ஜால்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த அம்சங்கள்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த அத்தியாயத்தை பயன்படுத்துமாறு நபிமொழிகள் நமக்கு சொல்லுது. ஆரம்ப வசனங்களை பயன்படுத்திக்கிங்கன்னு, சில நபிமொழிகளில் கடைசி வசனங்களை பயன்படுத்தி அப்படியெல்லாம் அறிவிப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை வெறுமனே மனப்பாடம் பண்ணி ஓதுறதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது இந்த கான்செப்டை விளங்கிக்கிட்ட இந்த ஹதீஸை பார்த்தோம்னா வெறும் மனநத்தை பற்றி அது பேசவே இல்லை. ஏன்னா குரானே மந்திரம் கிடையாதுல்ல, குரான் என்பதே புரிந்து செயல்படுத்துவதற்கானது. அப்போ இவ்வளவு குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படணும்னா குழப்பத்தினுடைய ஆகப்பெரிய உச்ச நாயகனாக இருக்கிற தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு இந்த சூறா உதவும். எப்படி உதவும்? நீங்கள் அதை புரிந்து கொள்ளவும், உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணவும், நடைமுறைப்படுத்தவும் நீங்கள் முயற்சிக்கிற பொழுது தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க. தஜ்ஜால் என்பது ஒரு பெரும் கேரக்டர். அது பெருசாக விவாதிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாய்ப்பளிச்சாமல் நம்ம இன்னொரு நாள் தஜ்ஜால் குறித்தும் கூட விரிவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த தஜ்ஜால் எப்படியெல்லாம் நம்மகிட்ட வர்றான், எப்படி வழி கெடுக்கிறான், எப்படி குழப்பத்தை உண்டாக்குறான் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உலகியல் ரீதியான பல்வேறு அம்சங்களை முன்னிலைப்படுத்தித்தானே செல்வத்தை கொண்டு வந்து காட்டுறான். அவன் சொர்க்கத்தை காட்டுறான், நரகத்தை காட்டுறாங்கிறாங்கல்ல. அப்படின்னா என்ன? அப்படியே அவன் அணியில் சேரும் பொழுது உலகத்தில் அப்படியே வாழ்வாங்க வாழலாம். அப்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறான். அவனுடைய அணியை யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வறுமை நிலை உண்டாகிற மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. இதையெல்லாம் பார்க்கிற ஒரு மனிதன் கண்டிப்பாக அந்த உலகத்தின் மீது மோகம் ஒன்று இருந்தால் அவன் அங்கே போய் சேர்ந்துருவான். நீ உலகத்தின் மோகத்தை விட்டு விலகி இறை மோகத்தில் நீ இருந்தனா அவன்கிட்ட பாதுகாக்கப்படுவாய்.
அதான் அல்லாஹ் சொல்கிறான், நான் இருந்துக்குவேன்னு நினைக்காத, அல்லாஹ் இடத்துல உதவி கேட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் நாடுனா தான் நடக்கும்னு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சுக்க. இப்படி அவனுடைய ஒவ்வொரு சோதனைகளையும் பாருங்களேன், எல்லாமே இப்படி தான் இருக்கும். அவன் தன்னை முன்னிலைப்படுத்துவான். அவன் நீ ஒன்றும் கிடையாது அப்படின்னு இதை படிச்சிங்கன்னா புரியும். எவனும் ஒன்றும் கிடையாது, ரப்புல் ஆலமீன் தான் எல்லாம், அவன் தான் எல்லா ஆற்றிலையும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறான் என்று சொல்லி அந்த தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து காக்கப்படணும் அப்படின்னா மனனம் செய்து ஓதுவதை விட்டுவிட்டு அதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இப்போ நாம் என்ன சோதனைகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பெரும் சோதனை வருகிற பொழுது நம்ம அதுக்குள்ளே தயாராகிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், இப்போ சூரா காஃபை ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை எப்படி நம்ம வாழ்வியலாக மாற்றணுங்கிறத தெளிவாக விளக்கி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள், அவனோட டிசப்ஷன்லேருந்து இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா எனக்கு விளங்குது. ஸோ இது மாதிரி வரக்கூடிய காலத்தில் வேறு சூறாக்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டிஸ்கஷன் வச்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குர்ஆன் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.